அதனால நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த ஆராதனை வேளையை ஆசீர்வதிப்பாராக. அவர் மகிமைப்படும்படியாக நாம் பாடல்களை பாடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொன்றையும் பாடப் போறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற நம் தேவன். அவரை நம்ம துதித்து பாடும்போது அவருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட நாம் பாடப்போகிற பாடல்களுடைய அடிப்படை இது. ஆண்டவர் நம்மை மறவாத தேவன். மறவாத எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தங்களை மறவாமல் நிறைவேற்றி தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் என்றும் மாறாதவைகள். அது தரையில என்றும் விழுவதில்லை. நிறைவேற்றாம அது தாமதப்படுத்தினாலும் அது கண்டிப்பாய் நிறைவேறும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அது தாமதித்தாலும் கண்டிப்பா அது நிறைவேறும். அதற்கு காத்திரு என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாடலாமா? கைகளை உயர்த்தி கண்களை மூடி நம்ம பாடலாம். நீர் நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஆமாண்டவரே, நீர் உமது வாக்குகளை கர்த்தாவே எங்களுக்கு நம்ப பண்ணி கொடுத்த வாக்குகளை ஆண்டவரே நீ நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்கிற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். அவர் உடன்படிக்கையின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு அருள வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றுவேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அது செய்து முடிக்கிற வரைக்கும் அவரை நம்மள கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நம்ம சொன்னது அவர் உண்மையாய் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் கைகளை கொண்டு தொடங்கினத நம் கைகள் மூலமாகவே அவர் முடித்து தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பே, நீர் முடித்து தீரும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பே, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதையெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு
நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குகளை ஆண்டவரை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. அநேக வேளைகள கர்த்தாவே உடைய வாக்குகள் அப்பா தாமதித்து போனாலும் என் ஆண்டவர் கர்த்தாவே அதெல்லாம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. அப்பா கர்த்தாவே உமது கரங்களை நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, கர்த்தாவே உமது வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு கர்த்தாவே, ஆமாண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதை நாங்கள் நினைவில் கொண்டு கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையின் நகத்தை நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த நேரத்திலும் நாங்கள் பின்வாங்கி போய் விடாதபடிக்கு உம்மை உறுதியாய் நாங்கள் பற்றிக்கொள்ள நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் சிந்துகிற ஒவ்வொரு நீர் துளிகளிலும் கர்த்தாவே அப்பா நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்கப்பா. அதை நீங்க கணக்குல வைக்கிற தேவனா இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தாவே நீர் ஆண்டவரை எங்களை தூக்கி நிறுத்த வல்லவராய் இருக்கிறப்பா. எங்களை தேற்றுகிற தேவனா இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்முடைய எந்த கவலைகளா இருந்தாலும், எந்த துக்கங்களாக இருந்தாலும், எந்த போராட்டங்களாக இருந்தாலும், அவர் பாதப்படியில வைத்து அவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்த்து பாடலாமா? ஹல்லேலூயா. விழி மூடியும் நீர்த்துளி வழியுதே, வீழும் துளிகளில் நினைவுகள் சீதையோதே. அநேக வேளைகள்ல நம்ம துக்கமா இருக்கும்போது, போராட்டங்கள் இருக்கும்போது, அந்த கண்களை மூடும்போது தானாகவே நமது கண்கள்ல இருந்து ஆண்டவரை நினைக்கும் போது தானாகவே நம்முடைய கண்கள்ல இருந்து நீர்த்துளி வெளிவரும் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. விழி மூடியும் நீர்த்துளி வழியுதே, வீழும் துளிகளில் நினைவுகள் சிதையுதே. நான் கொண்ட காயம் பெரியதே, நான் கண்ட பலதில் அரியதே. நான் கொண்ட காயம் பெரியதே, நான் கண்ட பலதில் அரியதே. நான் போகும் பாதை புதியதே, ஆனால் உம் சத்தம் தேற்றுதே. நான் போகும் பாதை புதியதே, ஆனால் உம் சத்தம் தேற்றுதே. விழி மூடியும் நீர்த்துளி வழியுதே, வீழும் துளிகளில் நினைவுகள் சிதையுதே. ஆம் பெரியமானவர்களே, நம்மளுடைய காயங்கள் பெரியதாக இருக்கலாம். நம்ம கண்ட பலவற்றிலும் அது அரிதாக இருக்கலாம். ஆனா நம்முடைய போகும் பாதை புதிதான பாதையா இருக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவர் நம்மளை தேற்றக்கூடிய தெய்வமா இருக்கிறார். அவருடைய சத்தம் நம்மளை தேற்றும் பிரியமானவர்களே. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவருடைய சத்தம், நான் இருக்கிறேன் மகளே, நீ கலங்காதே, பயப்படாதே என்ற சத்தம் நம்மளை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக வேலைகளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் நம்மளை மறந்து போய் விட்டாரோ என்று.
ஏன் ஆண்டவர் நமக்கு பதில் தர மாட்டேங்கிறாரு? ஏன் நமக்கு இப்படி ஒரு போராட்டம் என்று நாம் நினைக்கலாம். ஆண்டவர் நம்மளை வெறுத்து விட்டாரோ, நம்மளை உடைத்து போட்டு விட்டாரோ என்று நினைக்கலாம். ஆனால் உடைத்தது மறுபடியும் அது உருவாக்குவதற்காகத்தான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இழந்த தருணம் மறந்து போனேன் என்று எண்ணினேன். வளைந்த கரமே உடைத்ததென்று புலம்பி ஏங்கினேன். இழந்த தருணம் மறந்து போனேன் என்று எண்ணினேன். வளைந்த கரமே உடைத்ததென்று புலம்பி ஏங்கினேன். வளைந்தவர் உடைக்கல என்னையும் மறக்கல. வளைந்தவர் உடைக்கல என்னையும் மறக்கல. சீரமை பாரிவர் என்பதை நம்புவேன். சீரமை பாரிவர் என்பதை நம்புவேன். விழி மூடியும் நீர்த்துளி வழியுதே, விழும் துளிகளில் நினைவுகள் சிதையுதே. என்னுடைய வாழ்க்கையில கூட அநேக காரியங்கள் எனக்கு நடந்ததெல்லாம் ஒரு பெரிய காரியம். அது நினைச்சு பார்க்கும்போது அது அரிதான காரியம். நான் எத்தனையோ கேஸ பார்த்திருக்கேன், எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளவோ பண்ணியிருக்கேன். ஆனா நான் படிச்சதுல இருந்து இவ்வளவு நாட்கள் வரைக்கும் என்ன போல எனக்கு ஏற்பட்ட பாதிப்ப போல நான் யாரையுமே நான் பார்க்கவில்ல. அதான் இந்த பாட்டுல வருது பாருங்க. நான் கண்ட பலதுல இது அரியுது. ஆனாலும் நான் போற பாதை புதிதாக இருந்தாலும் அவருடைய சத்தம் என்னை தேற்றுது. இந்த வார்த்தைகள் எல்லாம் என் மனசை உலுக்கக்கூடியதாக இருந்தது பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரிதான் இழந்த தருணம் வரும்போதெல்லாம் ஆண்டவர் என்ன மறந்து போனாரோன்னு நினைச்சேன். அவருடைய கரமே என்னை வணைந்த அவருடைய கரமே என்னை சின்ன பின்னமாக்கி உடைத்து போட்டது. ஆண்டவரே, என்னை ஏன் இப்படி உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் என்னை உடைத்து போட்டீங்களே ஆண்டவரே, இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டீங்களேன்னு சொல்லி அநேக நேரங்களில் நான் ஏங்கினது உண்டு. ஆனாலும் ஆண்டவர் நம்மள உடைக்கல. அவர் நம்மளை மறக்கவும் இல்லை. அவர் கண்டிப்பாக சீரமைப்பார். அவர் சீரமைத்து நிறுத்துவார். அல்லேலூயா. எந்த பிரச்சனை போராட்டங்களா இருந்தாலும் சீரமைத்து நிறுத்துவார் என்ற அந்த ஒரு நம்பிக்கையில மட்டும் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. சீரமை பாரிவர் என்பதை நம்புவேன். விழி மூடியும் நீ துளி வழியுதே. அவருடைய வாக்கு என்றும் தரையிலே விழாது பிரியமானவர்களே. தாமதித்தாலும் அந்த வாக்குகள் நிறைவேறத்தக்கதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது வாக்கு தரையில் என்றும் விழுவதில்லையே. தாமதங்கள் வார்த்தை தரத்தை குறைப்பதில்லையே. உமது வாக்கு தரையில் என்றும் விழுவதில்லையே. தாமதங்கள் வார்த்தை தரத்தை குறைப்பதில்லையே. சொன்னதை மறக்கல, கேட்டதை மறுக்கல. சொன்னதை மறக்கல, கேட்டதை மறுக்கல. வார்த்தையின் ஆற்றலால் என் நிலை மாறுதே. வார்த்தையின் ஆற்றலால் என் நிலை மாறுதே. விழி மூடியும் நீ துளி வழியுதே. பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையின் ஆற்றலால்
நம்முடைய நிலைமை மாறுகிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை வல்லமை நம்மளை தூக்கி நிறுத்துகிறது. நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. சோர்ந்து போன வேலைகள் எல்லாம் நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அவருடைய வல்லமை உள்ள வார்த்தைகள். அல்லேலூயா. வார்த்தையின் ஆற்றலால் என் நிலை மாறுதே. விழி மூடியும் நீர்த்துளி வழியுதே. விழும் துளிகளில் நினைவுகள் சிதையுதே. நான் கொண்ட காயம் பெரியதே. நான் கண்ட பலதில் அரியதே. நான் கொண்ட காயம் பெரியதே. நான் கண்ட பலதில் அரியதே. நான் போகும் பாதை புதியதே. ஆனாலும் சத்தம் தேற்றுதே. நான் போகும் பாதை புதியதே. இயேசுவின் சத்தம் இயேசுவின் சத்தம் தேற்றுதே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றுகிறதா இருக்கிறதப்பா. அதற்காய் உமக்கு நன்றி. உம்முடைய சத்தம் எங்களை தேற்றுகிறதா இருக்கிறது. அதுக்காய் நன்றி நன்றி. கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேவைகள், எத்தனையோ போராட்டங்கள்ல கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் தேற்றட்டும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. இழந்து போன சூழ்நிலைகளை கூட கர்த்தாவே நீ தூக்கி நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. ஆமாண்டவரே. கர்த்தாவே, உண்மையே நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்நாட்களிலே கர்த்தாவே, உமக்காய் நாங்கள் எதையாவது செய்ய வேண்டும், எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தை கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவர் மனதிலும் விதைக்க வேண்டுமாய் செபிக்கிறேனப்பா. எந்த விதத்திலும் கர்த்தாவே, எந்த பிரச்சனைகளோ போராட்டங்களோ கர்த்தாவே அதற்கு தடையாய் இல்லாதபடிக்கு கர்த்தாவே நீர் ஆண்டவரே எங்களை தேற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறீங்க. அதுக்காய் நன்றி செலுத்திக்கிறோம், நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. எங்களை தூக்கி நிறுத்துவீரப்பா. நிறுத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறீங்கப்பா. உண்மையே நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.